வணக்கம் நண்பர்களே, தி நேம் இஸ் கன்சிஸ்டன்சி சவாலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்றதுல இன்னைக்கு நாள் 7. என்னோட டெய்லி ரொட்டீன்ல நான் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் 90% மேல எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டு தான் வரேன். அப்படி ஒரு ரொட்டீனா தான் என்னோட ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஒரு ஹேபிட்டா வந்து சேர்ந்திருக்குது. ஆனா நான் சில விஷயங்களை சில நாள் ஒழுங்கா பண்றது இல்ல. இப்படி மிஸ் ஆகிற ஒரு சில விஷயங்களை ஒரு லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட்ல இருந்து எதனா எனக்கு ஹேபிட்டா மாறணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட பாஸ்ட்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு விஷயத்தை திரும்ப நான் யூஸ் பண்ண போறேன், which is my habit tracker. வெளியில இருந்து பார்த்தா அது ஜஸ்ட் பென் அண்ட் பேப்பர். ஆனா அந்த வெறும் பென் அண்ட் பேப்பரை வச்சு மட்டுமே என்னோட லைஃப்லயும் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்லயும் சரி நிறைய விஷயங்களை மாத்துறதுக்கு நான் பர்சனலா ஹெல்ப் பண்ணிருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு பேட் ஹேபிட்டை குவிட் பண்றதுக்கு, லவ் ஃபெயிலியர் இருந்து ஓவர் கம் ஆகுறதுக்கு, அண்ட் முக்கியமா படிக்கிறதுக்கு. நம்ம vlogs-ஐ எத்தனை ஸ்கூல் பசங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி யாருன்னா பாத்தீங்கன்னா அவங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப லேட்டு தான் இது, பட் நல்லா படிங்க, நல்லா மார்க்ஸ் எடுங்க. ரிசல்ட் வரப்போ யார் கேட்கறாங்களோ இல்லையோ வீடியோ போட்டு நான் கண்டிப்பா கேட்பேன். என் vlogs-ஐ டெய்லி பாக்குறவங்களுக்கு vlog மட்டும் இல்லாம ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா ஒரு சின்ன இன்புட் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால தான் டெய்லி ஏதாச்சும் ஒன்று புதுசா டிஃபரெண்டா சொல்லிட்டே இருப்பேன். உங்களுக்குமே ஏதாச்சும் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா நீங்களும் தாராளமா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். இப்போ கடந்த ஒரு 2 நாளாவே இன்டர்நெட்ல எல்லாருமே போட்டு அடிச்சிட்டு இருக்க நியூஸ் உங்களுக்கே தெரியும். அவர் எப்போ சினிமாவை விட்டு இந்த ஒரு ட்ராக்குக்கு மாறினாரோ அதுக்கு அப்புறத்துல இருந்து நிறைய கஷ்டங்களை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர் ஃபேன்ஸ் எப்பவுமே அவர் கூட தான் இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபேன்ஸே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருமண பக்கம் எல்லாமே முட்டு கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தா கடைசியில முட்டு சந்தில வந்து முட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையோ பொய்யோ நல்லதோ கெட்டதோ எதுனாலும் அவர் வாய் திறந்து பேசினா மட்டும்தான் ஒரு தெளிவு கிடைக்கும். பட் அவர் இது வரைக்கும் பேசவே இல்லை. நீங்க எத்தனை பேர் இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்க, குழப்பமா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் இதை பத்தி யோசிச்சீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். vlog ஆரம்பிச்சதுல இருந்து vlogக்கு சம்பந்தமா ஒண்ணுமே பேசல. காலையில பிரஷ் பண்ண ஆரம்பிச்சது நைட் டின்னர் வரைக்கும் வந்துருச்சு. என்னோட ஐசிஎன் ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது. ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சில நாள் நல்லா போகும், சில நாள் நல்லா போகாது. இப்படி ஏத்த இறக்கமா போயிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் டிமோட்டிவேட் ஆகும். இதை விட்டுலாமா அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி டைம்ல நான் எனக்கு சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ இல்லைன்னா வேற எப்போ.